வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நம்ம வந்து நிறைய டெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். இது வந்து எந்த டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 7. இது வரைக்கும் வந்து டெஸ்ட் நம்பர் 6 வரைக்கும் முடிச்சிருக்கோம். டெஸ்ட் நம்பர் 6 வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் கமெண்ட் பாக்ஸில் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் ஜியோகிராஃபி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை அட்டன் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து யார் எழுதலாம் அப்படின்னா TNTET, TNPC, TNSRB ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நமக்கு 8th ஜியோகிராஃபி ஃபுல் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நான் வந்து கொஷின் சொல்லிடுவேன். நான் கொஷின் சொல்லும்போது நீங்கள் ஆன்சர் என்னன்றதை கரெக்டாக கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆன்சர் சொன்னோன்னா சரியான இதாக இருந்தால் 1 மதிப்பெண்கள் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இந்த டெஸ்ட் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். முதல் கேள்வி, பாறையியல் எந்த மொழி சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது? அதாவது பெட்ராலஜின்ற வேர்ட் இருக்கு இல்லையா, பாறையியல்ன்ற வேர்ட், இது எந்த மொழி சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் கிரேக்கம். இரண்டாவது கேள்வி, புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது? ஆன்சர் 71% நீரால் சூழப்பட்டுள்ளது. மூன்றாவது கேள்வி, இடம்பெயர்வு என்பது இரு புவியியல் பிரதேசங்களுக்கு இடையே நடைபெறும் ஒரு வகையான மக்கள் தொகை நகர்வாகும். இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர் விடை சரியானது. நாலாவது கேள்வி பார்க்கலாம். ஹசார்ட் என்பதன் கலைச்சொல் தருக. ஆன்சர் ஹசார்ட் அப்படின்றது இடரை குறிக்கக்கூடியது. இடர், பேரிடர் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, பேரிடர் நம்மளோட சிலபஸில் இருக்கும். ஸோ பேரிடர், இடர் இது எல்லாமே நமக்கு சிலபஸ் டாபிக்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், இருண்ட கண்டம் என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஹென்ரி எம் ஸ்டான்லி. உங்களுக்கான கேள்வி, இருண்ட கண்டம் என அழைக்கப்படும் கண்டம் எதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, கெடஸ்ட்ரே இதனுடைய கலைச்சொல் தருக. இது ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருந்தால் ப்ரொனன்சியேஷன் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஆன்சர் காணிப்புவி பதிவேடு அப்படின்றது தான் இதுக்கான சரியான பதில். நெக்ஸ்ட் கொஷின், எகிப்தின் நன்கொடை என அழைக்கப்படும் நதி எது? ஆன்சர் எகிப்தின் நன்கொடை என அழைக்கப்படுவது நைல் நதி. நைல் நதியுடைய நீளம் எவ்வளவு? இது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எட்டாவது கேள்வி, தொலைக்காட்சி நிலையத்தில் இருந்து ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை காண்பது என்பது எத்தனையாம் நிலை பொருளாதார செயல்பாட்டிற்கு சிறந்த உதாரணம்? அதாவது 2ஆம், 3ஆம், 4ஆம் நிலை செயல்பாடெலாம் பார்ப்போம் இல்லையா, அதில் எந்த நிலை செயல்பாடுக்கான ஒரு உதாரணம் தொலைக்காட்சி நிலையத்திலேருந்து ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்குறது அப்படின்றது? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் 4ஆம் நிலை பொருளாதாரத்துக்கான எடுத்துக்காட்டு. 9வது கேள்வி, 1950 உலகின் மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் நகர மக்கள் தொகை ஆகும்? ஆன்சர் பார்த்தலாம். ஆன்சர் 30%. நெக்ஸ்ட் கொஷின், 10வது கேள்வி, உலகில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச அழுத்தம் 1083 NP. 1968ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி ரஷ்யாவில் உள்ள டேஸ் என்ற இடத்தில் கடல் மட்டத்தில் இந்த இது வந்து பதிவாயிருக்கு. எந்த இடம் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் அகாட் என்பது தான் சரியான பதில். அடுத்தது உங்களுக்கு தெரியுமா, இது எப்பயுமே நம்ம எக்ஸ்ட்ரா நியூஸ் ஒன்று பார்ப்போம், அதுதான் வாங்க பார்க்கலாம். சலவை கற்கள் பொதுவாக கட்டுமானம் மற்றும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. சலவை கற்கள் பரவலாக அழகான சிலைகள், அலங்கார பொருட்கள், குவளை மற்றும் சிறிய பரிசு பொருட்கள் தயாரிக்க பயன்படுகின்றன. இது சலவை கற்கள் பயன்படுது மார்பிள்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். டோட்டலாக 10 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கோம். 10 கேள்விகளுக்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டெஸ்ட் என்ன ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்து நம்ம 9th ஜியோகிராஃபி நடத்துவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த டெஸ்ட்டு அதுக்கான போர்ஷன் எல்லாத்தையும் படிச்சுட்டு தயாராக இருங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு தேவைப்படுது உங்களுக்கு அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா கேட்ட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க கூகுளில் சர்ச் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஓகேவாக இருந்தது அப்படின்னா லைக் போட்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.